அவர் கதையை இந்த ஆருத்ரா தரிசன நன்னாளிலே செவிகுளிர கேட்போமா? இந்த கதை கேட்கும் போது களி சாப்பிட்ட உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனம். விறகு வெட்டி அல்லவா? வெட்டிய விறகை விற்க வேண்டும், கிடைத்த பொருளிலே உணவு சமைக்க வேண்டும். அது சிவனடியாருக்கு பரிமாறிய பிறகே தான் உண்பது என்றொரு வைராக்கியத்தில் இருந்தவர் சேந்தனார். ஒரு நாள் மழை, விறகு ஈரமாகிவிட, அதை விற்க முடியாமல் போக, பொருள் இல்லாமல் போக, உணவு சமைக்க முடியாமல் போக, எப்படியோ கஷ்டப்பட்டு கேழ்வரகிலே கொஞ்சம் களி செய்து சிவனடியார் ஒருவரை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் யாரும் வரவில்லை. சிவனடியார் உண்ணாமல் தான் உண்பது இல்லை என்ற வைராக்கியம் அவருடைய பெருமையை உலகறிய செய்ய நினைத்தார். நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்திலே வந்தார். அகமகிழ்ந்து களியை உண்டார். உண்டது போக மிச்சமிருந்த களியை அடுத்த வேளை உணவுக்கு நான் எடுத்துச் செல்கின்றேன் என்று வாங்கிச் சென்று விட்டாராம். மறுநாள் காலையிலே வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறக்க நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களி சாப்பிட்டதற்கான சிதறல்கள் எல்லாம் இருந்தன. உடனே அரசருக்கு சென்று அறிவித்தார்கள். அன்றிரவிலே அரசர் கனாவிலும் சென்று நடராஜ பெருமான் சேந்தனார் களி தந்து தாம் உண்ட கதையை சொல்ல அந்த சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி ஆணையிட்டார். ஆருத்ரா தரிசனம், சிதம்பரம் கோவிலிலே தேர் திருவிழா, எல்லோரும் வந்திருந்தார்கள். ஊர்கூடி தேர் இழுக்க ஒரு இடத்திலே தேர் வசமாக சிக்கிக் கொண்டது. உடனே ஒரு அசரீரி சேந்தா பல்லாண்டு பாடு என்று பல்லாண்டு பாடினார் மன்னுகத்தில்லை என்று பல்லாண்டு கூறுதுமே என்று பாடி முடிக்க தேர் நகர்ந்ததாம்.